ஜெர்மனியின் ஹாம்பர்க் விமான நிலையத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் ஒருவர் தவறுதலாக நுழைந்ததை அடுத்து அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று காலை 9 மணியளவில் நடந்துள்ளது. இதன் காரணமாக விமான நிலையம் பாதுகாப்பு மண்டலத்திலிருந்து மக்களை அப்புறப்படுத்தியது. மேலும் பயணிகள் சோதனை சாவடிகளை கடந்த பிறகு அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது. அத்துடன் ஏற்கனவே விமானங்களுக்குள் இருந்த சில பயணிகளும் கீழே இறங்க வேண்டியிருந்தது. ஒரு நபர் தவறுதலாக அவசரகால பொத்தானை அழுத்தி அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழைந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலீசார் அவரை விரைவாக கண்டுபிடித்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்பகுதியை சோதனையிட்டனர். அபாயகரமான பொருட்கள் அல்லது அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்பதனை உறுதி செய்வதற்காக இந்த யோசனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது அனைத்து பயணிகளும் தங்களது விமானங்களுக்கு திரும்புவதற்கு முன்னர் மீண்டும் பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனால் பல பயணிகள் பல தாமதங்களை எதிர்கொண்டனர். மேலும் சில விமானங்கள் 3 மணி நேரம் வரை தாமதமாகின. இருப்பினும் விமான நிலையத்தை வந்தடைந்த விமானங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. சுமார் 2½ மணி நேரத்திற்கு பின்னர் விமான நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது.